இருந்தாய், அல்லாஹ் உன்னை அரவணைத்துக் கொண்டான். சொல்றான் அல்லாஹ் சொல்றான், வஜதக ஆயிலன், நீ வறுமையில கஷ்டத்துல இருந்தாய், ஃபஅக்னா, உன்னை பெரும் செல்வந்தனாக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ் என்ன சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்றான், வஜதக ஆயிலன், நீ ரொம்ப வறுமையில் இருந்தாய். ஆடு மேய்ச்சிக்கிட்டுலாம் இருந்தாங்க, அடுத்தவர் தயவுல வாழ்ந்தாங்க. என்ன தகப்பனார் இறந்துட்டாரு, பெரிய தகப்பனார் தயவுல, பாட்டனார் தயவுல வாழ்றாங்க. இன்னொரு தயவுல போய் என்னத்தான் சொந்தக்காரங்க வாழ்ந்தாலும் அது என்ன மரியாதை நமக்கு தெரியும். சோறு தான் போடுவாங்க, சொத்தை எழுதி தந்துருவாங்க. நம்ம சித்தப்பாவோ பெரியப்பாவோ பாட்டனார் வீட்டுல இருந்தா இறக்கப்பட்டு சோறு போட்டுருவாங்க. அப்ப அந்த அது வறுமை தானே, அவருக்குன்னு ஒண்ணு இருக்காது தானே, அவங்களுக்குன்னு சொத்து பத்து இருக்காது. அப்ப பாட்டனார் வீட்டிலையும் பெரியப்பா வீட்டிலையும் நீ வாழ்ந்து கொண்டு எவ்வளவு கஷ்டத்துல இருந்த, எவ்வளவு வறுமையில இருந்த, நான் என்ன பண்ணினேன், காயிலன், உன்னை வறுமை நிலையில கண்டு பாகுனா, உன்னை பெரும் செல்வந்தனாக கனியாக நான் ஆக்கினேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை, நான் இறை தூதர் என்ற பிரகடனத்தை செய்கிற நேரத்தில் அவங்களுடைய நிலை என்ன, பெரும் செல்வந்தர்ங்கிற நிலை. அல்லாவே செல்வந்தர்னு சொல்றான்னா வழங்கிடணும். நம்ம செல்வந்தருமோ, என்ன செல்வந்தருமோ, ஒரு 10,000 ரூபாய் பெரிய பணக்காரர் அப்படிமோ. அல்லாஹ் செல்வந்தர்னு சொல்லுமா, அது யோசிக்கணுமா இல்லையா? அல்லாஹ்வுல சர்டிபிகேட் கொடுக்குறான், ஊர்லயே அவர் தான் டாப்ல இருக்கிறான். அப்பதான் அல்லாஹ் வந்து என்ன செய்வான், பெரிய செல்வந்தர்னு சொல்லுவான். அல்லாவே என்ன செய்யறான், நீ ஒண்ணும் இல்லாம கடந்த உடனே பெரிய பணக்காரன் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா அது ஒரு சொல்லத்தக்க அளவுக்கு செல்வம் இருக்குன்னு அர்த்தம். நம்ம மதிப்பீடு அல்லாஹ் மதிப்பீடு ஒன்னா, அல்லாஹ்வுல இதை சொல்றான். அப்ப சொல்லத்தக்க அளவுக்கு, அதை குறிப்பிட்டு பேசத்தக்க அளவுக்கு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட செல்வம் இருந்துச்சுன்னு விளங்குது. அப்ப இவ்வளவு காசு பணத்தை வச்சிருக்கிற ஒரு ஆளு எதுக்குடா வந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி இதுக்கு என்ன கிடைக்கும் சொன்னா அடிதானே கிடைக்கும். பொதுவா காசு பணம் இல்லாத ஆளுக்கு அடி உதைக்கு போகும் தயாராவாங்க. ஏன், இழக்கிறதுக்கு என்ன இருக்கு, அவர் லாஜிக் வச்சிருக்கிறாங்க. என்ன இழக்கிறதுக்கு என்ன இருக்குது நம்மள்ட்ட, நம்மளே சோத்துக்கு லாட்டி அடிக்கிறோம், என்னத்துல இனிமே என்ன வீடே இல்ல, போட்டுக்கிற சட்டை தவிர இன்னொன்னு இல்ல, என்னத்தை இழந்துட போறோம் அப்படின்னு சொல்லி இறங்குறதுக்கு எது தைரியம் தரும், இல்லாமை வந்து கூடுதல் தைரியத்தை தரும். ஒரு களத்துல இறங்கி வீர் கொண்டு வர்றதெல்லாம் யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்ட ஜீவனம் நடத்தக்கூடிய மக்களா தான் பெரும்பாலும் இருப்பார்கள். கொஞ்சம் நடுத்தரமானவர்கள் கொஞ்சம் இருப்பாங்க. அடி ஓதுதான் கிடைக்கும் என்று இருந்தால் செல்வந்தர்கள் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டாங்க, சீனுக்கே வரமாட்டாங்க. அப்ப இவரு இவ்வளவு செல்வந்தரா இருந்து கொண்டு எதை சொல்றாரு, உத கிடைக்குமே அதை சொல்றாரு. அட செல்வந்தரா இருந்து சிலதை சொல்லலாம், எதை சொல்லலாம், எதை சொன்னா மாலை போடுவாங்க அதை சொல்லலாம். சில செல்வந்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எதையுமே அவங்க புண்படாத வகையில அப்படி ஒரு கூட்டத்தை சேர்க்கிற கொள்கையா இருந்தாலும் பரவாயில்லைங்களாம். காசு பணத்தையும் வச்சுக்கிட்டு உதயம் கிடைக்கிற மாதிரியான ஒரு கொள்கையா ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாரு. இதை சொன்னா என்னென்ன ஏற்படுச்சுன்னு தெரியுதா இல்லையா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு கொள்கையை உலகத்தில் வைக்கிறாங்க, செல்வந்தரா இருந்து கொண்டு. அப்ப இவர் இறை தூதர்னு சொன்னதுல அவருடைய கடந்த கால நாணயம் நேர்மையும் ப்ரூஃபா இருக்கிறது. அவர் பெரும் வசதி படைத்தவராக இருந்தார, அதுவும் ப்ரூஃபா இருக்கிறது. வசதி படைத்தவராக இருந்து கொண்டு சொன்னார்னு சொன்னா வசதிக்கு அவர் சொல்லல, பணம் சம்பாதிக்கிறது சொல்லல. இதை சொல்வதால் அவருக்கு எந்த லாபமும் இல்லை, லாபமே இல்லை என்கிற ஒரு விஷயம். லாபம் இல்லைங்கிறத விட நஷ்டம் தான், இழப்பு தான், கஷ்டம் தான். அப்படி ஒன்றை அவங்க சொல்லும் பொழுது மேலும் அவங்க நிரூபிக்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதர், இந்த காசு பொண்ணுங்களை போடா, இந்த காசு அப்படின்னு துச்சமா மதிச்சிட்டு வர்றதா இருந்தா அது அல்லாஹ்வுடைய தூதர் அதை நிரூபிக்கலையா? அவங்களுடைய அந்த அப்பல் கற்ற அந்த வாழ்க்கையை நிரூபிக்கிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பொதுவாக இந்த பொது வாழ்க்கைன்னு சில பேர் முன்ன வந்து தங்களை மேல கொண்டு வர பாடுபடுவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யார் வருவாங்க தெரியுமா? பெரும்பாலும் புதுசா ஒன்ன உண்டாக்கி தலைமைத்துவத்துக்கு வர்றது யாரா இருப்பாங்கன்னா ஏதாவது ஒடுக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. என்னத்தையாவது மக்கள்கிட்ட போய்கிட்டு யாரும் சொல்லாத ஒண்ணு ஒரு டிஃபரெண்டா சொன்னு வைங்களேன், என்ன அப்படி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்க ஆரம்பிச்சா என்னவாக, ஈர்க்க ஆரம்பிப்பாங்க. ஈர்க்க ஆரம்பிச்சா என்னவாக, அவங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் சேரும், அந்தஸ்தனால கிடைச்சிடும். கொஞ்சம் நான் ஒரு தலைவன் ஆயிட்டேன் இன்னும் வந்துருவாங்க. அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா அதையும் காப்பாத்துறான். இருந்தாலும் ஒரு தலைமைத்துவத்துக்கு பண்ணாருன்னு வந்துடக்கூடாது. இவர் எப்படி ஆளா ஆக்குறான்ல, ஊர்ல இவங்க தான் உயர்ந்த குடும்பம். எந்த ஊர்ல இவர் இறை தூதர் சொன்னாரோ அவர் இறை தூதர் சொல்லாமலேயே அவர் தான் தலைவர். இறை தூதர் அவர் சொல்லி இருக்காவிட்டாலும் அந்த ஊரில் அவர் தான் மதிப்புக்கு உரியவர்.
அந்த ஊரில் அவர் சொல்லித்தான் கேட்பார்கள். அந்த ஊர்ல அந்த குடும்பம் வச்சதான் சட்டம். எந்த குடும்பம் வைத்தது அந்த ஊருக்கு சட்டமா இருக்குதோ அந்த ஆள் வந்துகிட்டு எந்த தலைமை ஆசைப்பட தலைமை தான் ஆல்ரெடி இருக்குத. ஆல்ரெடி அந்த ஊருக்கு அவர் தானே தலைமை. அவர் இதை சொல்லாம இருந்தால் அனைவரும் ஏற்றுக்கொண்ட தலைவராக இருப்பாரு. சொன்னதுனால உள்ளதும் போகத்தானே செஞ்சிச்சு. சொல்லாம இருந்திருப்பாரே ஆனால், இறை தூதர் என்று டிக்ளேர் பண்ணாம இருந்திருப்பாரே ஆனால், அந்த ஊர்ல அபு தாலிப் தானே பெரிய தலைவர். அப்துல் முத்தலிப் இருக்கிற வரைக்கும் நபிகள் நாயகத்தின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் இருக்கிற வரைக்கும் அந்த சமூகத்துக்கு அப்துல் முத்தலிப் தான் தலைவர். அப்துல் முத்தலிப் மரணித்த பிறகு அவருடைய மகன் அபு தாலிப் தான் அந்த சமூகத்துக்கு தலைவர். அபு தாலிப் தான் எடுத்து இவர் வளர்க்கிறாரு. அபு தாலிபுடைய பிள்ளை அலி வந்து சின்ன பிள்ளை. அபு தாலிபுக்கு பிறகு அந்த பதவி யாருக்கு வரும்? இவங்களுக்கு தான் வரும். அபு தாலிபுக்கு பிறகு அடுத்த நிலையில அடுத்த மரியாதைக்குரியவராக இந்த காபா ஆலயத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவராக, பஞ்சாயத்துகளை விசாரிக்கக்கூடியவராக, அந்த மக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவராக எல்லா பொறுப்புகளும் யாருக்கு? முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் இயற்கையிலேயே வந்தது, வர இருந்தது. அதை பெறுவதற்காக இவர் ஒரு இயக்கம் கட்ட தேவையே கிடையாது. அதை அடைவதற்காக நான் இறை தூதர்னு ஒரு புது கொள்கையை சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி கொண்டு வர்றான்னு கேட்டா, காசு பணத்தை தாறுமாறா கொடுத்து இவர் காசுக்கு சொல்லலன்னு அவரே அவருக்கு ஆதாரமாக்கிற பாத்தீங்களா? காசு பணத்தை அள்ளி கொடுத்து இவர் காசுக்கு சொல்லல. பாத்துக்க, காசு ஊரே வாங்குற காசு இருக்கு, அவர் காசுக்கு சொல்லல, பதவிக்கு சொல்றாருங்கறியா? ஊர்லயே அவர் தான் பிரமுகர். ஊர்லயே ஒரு பிரமுகர் ஆக்கி வச்சு அவர் ஊரையே எதிர்க்கிற ஒரு கொள்கையை சொல்றாருன்னா இது பதவிக்கா? அப்ப அவங்களுடைய அந்த குறைஷிங்கிற அந்த குலம், அந்த குறைஷிலையும் ஹாஷிம் என்ற குலம், குல்கிளை, குறைஷிங்கிற பெரிய கிளை, அதுல ஹாஷிம் என்பது இன்னும் கொஞ்சம் வசந்த கிளை. அப்ப மொத்த ஊர்லயே உயர்ந்த சமுதாயமாக, உயர்ந்த பாரம்பரியம் உள்ளதாக காபா என்ற ஆலயத்தை நிர்வகிக்கிற குடும்பத்தை சேர்ந்தவராக முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஆக்கி எதை உடைக்கிறான்? இவர் ஒரு நோக்கத்துல சொல்லல, நான் தான் அனுப்பியிருக்கிறேன், நான் தான் அனுப்பியிருக்கிறேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? இவர் செல்வந்தராய் இருந்தும் உனக்கு ஒரு பாதிக்கக்கூடிய கொள்கையை சொன்னது, இவர் சமூகத்தில் ஒரு முக்கிய பிரமுகராக இருந்தும் அதை பாதிக்கிற கொள்கையை தைரியமாக மக்கள்கிட்ட எடுத்து சொன்னது, இதெல்லாம் கொண்டாந்து முன்னாடி வச்சு உங்களோடு வாழ்ந்திருக்கிறேன் பாத்தீங்களா? விளங்குதா எப்படி அல்லாஹ் நிரூபிச்சு காட்டுறான்? அப்ப இதை வைத்துக் கொண்டு அல்லாஹ் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தூய்மையை நிரூபிக்கிறான். அது போக சில பேர் இருப்பாங்க, என்னன்னு கேட்டா ஒரு 25-40 வயசு வரைக்கும் சமுதாயத்திலேயே இருக்க மாட்டாங்க, எந்த நல்லது கெட்டதில் ஈடுபட்டு இருக்க மாட்டாங்க. திடீர்னு என்ன செய்வாங்க? தலைவர்னு குதிக்குவாங்க. இவரை பொறுத்த வரைக்கும், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா, அந்த சமுதாயத்தில் ரொம்ப விவரமான ஆளாவும் இவர் தான் இருக்கிறார். அந்த சமுதாயத்திலையும் விவரமான ஆளாவும், விவரம்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்தை தீர்க்க முடியலையா, வாங்கப்பா முகமது கிட்ட போவோம், அவர் கரெக்டா சொல்லுவார்ப்பா, அவர் ரெண்டையும் விசாரிச்சு கிளீனா தீர்ப்பளிப்பார், வாங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் நாலேஜ் உள்ளவராகவும் இருக்கிறார், கொஞ்சம் அறிவு கூர்மம் உள்ளவராகவும் இருக்கிறார். ஒரு விவரமான ஆள். ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி சொன்னவர்கள் நிறைய பேர்கள் கொஞ்சம் மென்டல் ஆகிடுவாங்க. என்ன மாதிரி சொல்றவங்க, வித்தியாசமான கொள்கையை சொல்லக்கூடியவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு சைக்கோ, அது கூட சொல்றாங்க. அந்த சைக்கோவா இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க, அது வருது இது வருதுன்னு சொல்லிட்டு அது ஒரு விதமான நோய், மனநோய். அந்த மாதிரியான மனச்சிதைவுக்கு ஆளானவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்ட்ட இருந்து அல்லப்பதான் அல்லா பேசினான், அல்லாஹ்ட்ட தான் பேசிட்டு வந்தேன், டெலிபோன் அல்லாஹ்ட்ட பேசினேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இவங்க எல்லாம் யாரு? ஏதோ ஒரு மனச்சிதைவுக்கு ஆளாகி போனவர்கள். அந்த மாதிரியாகவாவது அவர் இருந்திருக்கிறாரா கடந்த காலத்துல? இவர் கொண்ட ஏற்பாடுல கட்டி போட்டிருந்தாங்க, இவர் நாவூர்ல கட்டி போட்டிருந்தாங்க, சில சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆளா இவர்? 20 வயசுல நமக்கு தெரியாத ஆளு, 20 வயசுல கொஞ்சம் மாறியா தான் இருந்தாரு, 18 வயசுல எனக்கு தெரியும்பா அவர் மாதிரியா கரண்ட் போய் தான் தெரிஞ்சாரு அப்படின்னு சில ஆட்களை பத்தி சொல்லுவோம்ல. அதான் அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்ல சொல்றான். என்ன சொல்ல சொல்றான்? இன்னமா அயிலுக்கும் பி வாஹிதா, உங்கள்கிட்ட நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன் நபியே, நீங்க அந்த மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க.